My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.1 ல question number 3 பார்க்க போறோம். Alpha, beta, gamma are the roots of the cubic equation. ஒரு cubic equation கொடுத்திருக்காங்க. Form a equation whose roots are subdivision ல 2 alpha, 2 beta, 2 gamma. Subdivision 2ல 1 by alpha, 1 by beta, 1 by gamma. Subdivision 3ல minus alpha, minus beta, minus gamma. ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் வரும்போது அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம 3 செப்பரேட் கியூபிக் ஈக்குவேஷன் இவங்கள ரூட்டாக வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனுக்கு வருமா? கிவன் ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இதனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமா. கரெக்டா? சரி, இதனோட சிக்மா 1 வந்து அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு பாருங்க, ஏ வந்து 1, பி வந்து 2, சி 3, டி வந்து 4 மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் 2 பை 1 மைனஸ் 2னே எழுதலாம். ஓகேவா? சரி, சிக்மா 2 அதாவது பேர்ஸில் மல்டிப்ளை பண்ணி அது சம் பண்ணும். அதாவது ஆல்பா பீட்டா ஆல்பா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இங்கே 2 வந்திருக்கா, ஈவன் நம்பரா, அப்போ இது ப்ளஸில் வரும். சி யாரு? சி பை ஏ 3 பை 1, அது 3ன்னு சொல்லலாமா? சரி, அதுக்கப்புறம் சிக்மா 3 இவங்க 3 பேரோட ப்ராடக்ட் ஆல்பா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. இப்போ பாருங்கள் இங்கே 3 வந்துடுச்சா, ஆட் நம்பரா, அப்போ மைனஸில் வரணும். மைனஸ் டி பை ஏ, டி யாரு? 4, அப்போ மைனஸ் டி பை ஏ மைனஸ் 4 பை 1 மைனஸ் 4ன்னே எழுதலாம். ஸோ இந்த 3 ஆன்சரை நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஆல்பா பீட்டா காமா இல்லை ரூட்ஸு சப்டிவிஷன் 1க்கு வாங்க. சப்டிவிஷன் 1ல பாருங்கள் ரூட்ஸ் ஆர் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா. ஓகே, இப்போ ரூட்ஸ் ஆர் மாறிடுச்சு. 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா. இப்போ சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 மாறல. இப்போ இதனோட சிக்மா 1 2 காமனை வெளியெடுத்துடலாமா? அப்போ உள்ள அதாவது 2 ஆல்பா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமான்னும் போது 2 காமனாக முதல்ல வெளியே எடுத்துடுறேன். அப்போ 2 இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு, எனக்கு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு வேல்யூ தெரியும், தட் இஸ் மைனஸ் 2. 2 இன்ட்டு மைனஸ் 2 போடுறேன் ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சிக்மா 2 மல்டிப்ளை இன் பேர்ஸ் அதனோட சம்மு, அதாவது 2 ஆல்பா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்பா இன்ட்டு 2 காமா 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. ஸோ இந்த சம்மு தான் வேணும். இப்போ பாருங்கள் இன்னொரு ஸ்டெப்பு போயிடலாம். பாருங்கள் 2 2s are 4 ஆல்பா பீட்டா, இங்கேயும் 2 2s are 4 ஆல்பா காமா 2 2s are 4 பீட்டா காமா. எல்லாத்துலேயும் 4 காமனாக இருக்கா? அப்போ 4 வெளியே எடுத்துருங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆல்பா பீட்டா, இங்கே ஆல்பா காமா, இங்கே பீட்டா காமா. இதுக்கு தான் எனக்கு ஆன்சர் தெரியுமே, 4 வெளியே இருக்குது. இதுக்கான ஆன்சர் இங்கே பாருங்கள் சிக்மா 2ல் பாருங்கள் 3. அப்போ ஒரு 3 போட்டுக்குன்னா 4 3s are 12. ஓகே, தென் சிக்மா 3 போயிடலாம். சிக்மா 3 3 பேரோட ப்ராடக்ட்டு 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா. 2 into 2 into 2 8 into ஆல்பா பீட்டா காமா. இதுக்கு தான் எனக்கு ஆன்சர் தெரியுமே, ஆல்பா பீட்டா காமாக்கு -4. ஸோ 8 into -4, 8 4s are 32 பட் -32. ஓகே, இப்போ நான் ரூட்ஸ் இவங்களா வச்சுன்னு, அதாவது 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா வச்சுட்டு நான் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எழுதுனா அது எப்படி வரும்னா, the required cubic equation is q minus sigma 1 into x square plus sigma 2 into x minus sigma 3 equal to 0. இதானே? இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுடலாமா? ஓகே, நல்லா கவனிங்க. எக்ஸ் இஸ் கியூப், சிக்மா 1 யார் இங்கே இருக்கு பாருங்கள் -4. ஸோ மைனஸ் ஆஃப் -4 என்ன ஆகும்? +4 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர்
அடுத்து சிக்மா 2 இதோ இருக்குது பாருங்கள் 12. ஸோ 12 எக்ஸு. சிக்மா 3 இங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ்ஸு ஏற்கனவே இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 32 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சரு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் த ரூட்ஸ் ஆர் என்ன ரூட்ஸு? 1 பை ஆல்பா, 1 பை பீட்டா, 1 பை காமா. அப்போ சிக்மா 1 1 பை ஆல்பா ப்ளஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை காமா. கரெக்டா? அப்போ ஆல்பா பீட்டா காமாவுக்கு நான் எல்சிஎம் எடுத்தால் இவங்க 3 பேரோட ப்ராடக்ட் தான் ஆல்பா பீட்டா காமா. அப்போ மேலே என்ன வரணும் பாருங்கள், ஆல்பாவை தவிர மீதி 2 பேர் இருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல பீட்டா காமா வரும். அதே மாதிரி இந்த இடத்து இதுக்கு மேலே என்ன வரணும்? பீட்டா விட்டுட்டு மீதி 2 பாருங்கள் ஆல்பா இன்ட்டு காமா. ஸோ ஆல்பா காமா. இங்கே என்ன வரணும்? இங்கே நியூமரேட்டரில் காமா விட்டுட்டு பாருங்கள் ஆல்பா பீட்டா வரணும். ஸோ ஆகக்கூடியது ஆல்பா பீட்டா ஆல்பா காமா பீட்டா காமா. வேல்யூ என்ன பாருங்கள் சிக்மா 2 இங்கே பாருங்கள் 3. ஸோ இந்த 3 தான் இந்த வேல்யூ. ஓகே, 3 மேலே போட்டாச்சு. இது யார் பாருங்கள் 4 -4. நம்ம இந்த மைனஸை வந்து மேலே எடுத்துக்கலாம். -3/4ன்னு எழுதிக்கலாம். அடுத்து சிக்மா 2 மல்டிப்ளை இன் பேர்ஸ் 1 பை ஆல்பா இன்ட்டு 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை ஆல்பா இன்ட்டு 1 பை காமா ப்ளஸ் 1 பை பீட்டா இன்ட்டு 1 பை காமா. ஸோ என்ன வரும்? 1 பை ஆல்பா பீட்டா ப்ளஸ் 1 பை ஆல்பா காமா ப்ளஸ் 1 பை பீட்டா காமா. கரெக்டா? சரி, இவங்க 3 பேருக்கு எல்சிஎம் என்ன? அதே ஆல்பா பீட்டா காமா தான். இப்போ 2 எழுத்து இருக்குது, இன்னும் ஒரு எழுத்து யார் இல்லை? காமா இல்லை. மேலே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஆல்பா காமா இருக்குது, யார் இல்லை? பீட்டா இல்லை. மேலே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் பீட்டா காமா இருக்குது, யார் இல்லை? ஆல்பா இல்லை. மேலே போட்டுக்கோங்க. அப்போ மேலே பாருங்கள் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தானே. வேல்யூ என்ன? -2. பாருங்கள் டாப்பில். ஸோ -2. ஆல்பா பீட்டா காமாக்கு இதோ இருக்குது பாருங்கள் -4. இப்போ மைனஸ் மைனஸ் கட் பண்ணிடலாம். தென் 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 1/2 தான் இங்கே சிக்மா 2. சரி, சிக்மா 3 1 பை ஆல்பா இன்ட்டு 1 பை பீட்டா இன்ட்டு 1 பை காமா. ஓகே, அப்போ என்ன வரும்? 1 பை ஆல்பா பீட்டா காமா 1 பை பாருங்கள் வேல்யூ என்ன? -4. அப்போ மைனஸ் மேலே எடுத்துக்கிறேன். அப்போ -1/4. ஓகேவா? இப்போது த ரிக்வயர்ட் கியூபிக் ஈக்குவேஷன் x cube minus sigma 1 into x square plus sigma 2 into x minus sigma 3 equal to 0. இதான required equation. சரி, x cube எழுதியாச்சு. sigma 1 என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க, -3/4. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3/4 x ஸ்கொயர். sigma 2 யார்? இதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் 1/2. ஸோ ப்ளஸ் 1/2 x. சிக்மா 3 இதோ இருக்குது, பட் மைனஸில் வந்திருக்கு. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. இப்போ டினாமினேட்டில் பெரிய நம்பர் யார்? 4. பாருங்கள் இங்கே 4. அப்போ என்டையர் ஈக்குவேஷனை இன்ட்டு 4 பண்ணுங்கள். அப்போ 4x³ இங்கே 4 எலிமினேட் ஆகிடும். 4 × 3/4 4 போயிடும். 3x² மட்டும் வரும் இந்த டேர்மில். இந்த டேர்மில் நான் இங்கே சும்மா 4 போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே 4 போட்டேன்னா 2 கேன்சல் ஆகிட்டு 2 2s are 4 வரும் இல்லையா? அப்போ அங்கே இந்த இடத்துல 2x வரணும். புரியுதுங்களா? ஸோ ப்ளஸ் 2x. ஓகே, தென் இங்கே 4 போயிடும். இங்கே 4 போடும்போது நான் என்ன ஆகும்? 4 கேன்சல் ஆகிடும்ல. அப்போ ஒரு 1 மட்டும் வரும். அந்த இடத்துல ஒரு 1 மட்டும் வரும். ஸோ ஒரு 1 மட்டும் வரும் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுதான் இங்கே ரிக்வயர்டு ஈக்குவேஷனாக இருக்கும். தென் லாஸ்ட் சப்டிவிஷன் 3க்கு வரலாமா? சப்டிவிஷன் 3ல யார் ரூட்ஸு? மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. கரெக்டா? ஸோ இப்போ சிக்மா 1 ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. அப்போ மைனஸ் எல்லாமே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ்
வெளியே எடுத்துடலாம் காமனா. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். இருங்க, உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியல, ஒரே நிமிஷம். அதாவது நான் உங்களுக்கு ப்ளஸ் போட்டே காட்டுறேன்ப்பா. மைனஸ் ஆல்பா ப்ளஸ் மைனஸ் பீட்டா ப்ளஸ் மைனஸ் காமா, இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு தெரியுமே. ஸோ மைனஸ் வெளியே மைனஸ் 2 உள்ள, அப்போ இது ப்ளஸ் 2வாக மாறிடும். சிக்மா 2 அப்போ மைனஸ் ஆல்பா இன்ட்டு மைனஸ் பீட்டா ப்ளஸ் மைனஸ் ஆல்பா இன்ட்டு மைனஸ் காமா ப்ளஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா என்ன ஆகிடும், எல்லாமே ப்ளஸ்ஸுக்கு மாறிடும்ல. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ஆகக்கூடி எனக்கு இதே ஆன்சர் வந்துட போகுது, ஆல்பா பீட்டா ஆல்பா காமா பீட்டா காமா. ஸோ இதே ஆன்சர் தான் வரும் இங்கே சிக்மா 2க்கு, இங்கேயும் அதே ஆன்சர் தான் வரும். தென் சிக்மா 3 மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா என்னாச்சு, 3 மைனஸ் வந்துச்சு. அப்போ ஆன்சரே மைனஸில் தான் வரும், ஆல்பா பீட்டா காமா மைனஸில் வரும். இப்போ ஆல்பா பீட்டா காமாக்கான ஆன்சர் வந்து -4 ஏற்கனவே. அப்போ அந்த மைனஸ் முன்னாடி போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஆன்சர் எடுத்து வச்சோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 ஆகிடும். ஓகே, த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன், அதாவது த ரிக்வயர்ட் கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா 2 இன்ட்டு எக்ஸு மைனஸ் சிக்மா 3 ஈக்குவல் டு 0. இதானே? அப்போ எக்ஸ் கியூப் போட்டாச்சு, மைனஸும் போட்டாச்சு. சிக்மா 1 யார் பாருங்கள், சிக்மா 1 வந்து நம்மளோட 2, அப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர். சிக்மா 2 யார் பாருங்கள் 3, அப்போ ப்ளஸ் 3 எக்ஸு. சிக்மா 3 வந்து 4, அப்போ -4, ஏன்னா ஏற்கனவே மைனஸ் தானே இருக்குது, -4 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் சப்டிவிஷன் 3ல நமக்கு தேவையான ஈக்குவேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.